நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். தீபாவளி நெரிசலை தவிர்க்க சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்காக 3 பேருந்து நிறுத்தங்கள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு போக்குவரத்து துறை, தீபாவளியை முன்னிட்டு வரும் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் இந்த மாற்றம் அமலில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து ஆந்திர பிரதேசம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் சென்னை அண்ணா நகர் மேற்கு பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, கடலூருக்கான பேருந்துகள் இந்த 3 நாட்களும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சாவூர், கும்பகோணம் செல்பவர்களுக்கான பேருந்துகள் தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்திலிருந்தும், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஓசூர் செல்பவர்களுக்கான பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்தும் புறப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை குறிப்பிட்டுள்ளது. இதர பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேட்டிலிருந்தே செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் இந்த 3 பேருந்து நிலையங்களையும் எளிதில் சென்றடைவதற்கு ஏற்ப மாநகர சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக தமிழக முன்னாள் ஆளுநர் ரோசையா தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை நலம் விசாரிப்பதற்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். It is the prayer of not only mine, thousands and thousands of people are praying for her long life. So, I am sure God will respond to the prayers and will give her good health. சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று கேரள சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் கடந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு அப்பல்லோ மருத்துவர்களுடன் எய்ம்ஸ் மற்றும் லண்டன் மருத்துவரும் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று அமைச்சர் செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் சின்னையா ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தலைமையில் அதிமுகவின் மகளிர் அணியைச் சேர்ந்த தொண்டர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற வேண்டி அப்பல்லோ மருத்துவமனைக்கு வெளியே துர்க்கை பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். எய்ம்ஸ் மருத்துவர்கள் நிதிஷ் நாயக், கில்நானி, அஞ்சன் டிரிகா ஆகியோர் சிகிச்சை தொடர்பாக அப்பல்லோ மருத்துவர்களுக்கு ஆலோசனை அளித்துச் சென்றனர். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விசாரித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக செய்தி தொடர்பாளர் மன்ருட்டி ராமச்சந்திரன் முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டியது தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நலம் பெற்று வருகிறார். விரைவில் குணமடைந்து பூரண நலத்துடன் வீடு திரும்புவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் உடல்நிலை பற்றி யார் எந்த வதந்திகளை கிளப்பினாலும் அவற்றை நாட்டு மக்கள் நம்ப வேண்டாம் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை வந்த கேரள சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் ரெட்டி ஆகியோரிடம் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் பெற வேண்டி ஒட்டுமொத்த மக்களின், கேரள மக்களின் சார்பில் இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தார். They told us that is improving and she is recovering fast. All the doctors are coming and visiting and taking care of the Chief Minister. On behalf of Kerala people, I am praying for her good health and speed. முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைந்து விரைவில் பொறுப்புகளை ஏற்பார் என அதிமுக செய்தி தொடர்பாளர் மன்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ட்ரிபியூனல்
நடுவர் மன்றம் தீர்ப்பளித்ததோ அன்றைய தினமே அதை அமைத்திருக்க வேண்டும். அதை வேண்டுமென்றே அன்றைக்கு இருந்த இந்திய அரசும் சரி, இன்றைய இந்திய அரசும் சரி, காலம் தாழ்த்துவது சரியல்ல. ஆகையினாலே அது பற்றி ஒரு நல்ல தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வருகிற 18ஆம் தேதி கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த சூழ்நிலையிலே சர்வகட்சி கூட்டத்தை நடத்த வேண்டுமென்றோ அல்லது சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானத்தை போட வேண்டும் என்கின்ற அவசியமோ நிச்சயமாக இல்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அவதூறாக பேசியதாக கோவையைச் சேர்ந்த வங்கி ஊழியர்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த தவறான செய்திகளை பரப்பியதாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கோவை தொண்டாமுத்தூர் கனரா வங்கி காசாளர் ரமேஷ், நகை மதிப்பீட்டாளர் சுரேஷ் ஆகியோர் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து தவறாக பேசியதாக அதிமுக தொண்டர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் அவதூறு பரப்புதல், தகாத வார்த்தையில் பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்தனர். கோவை 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்களை வரும் 26ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து இருவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி அவதூறாக பரப்பியதாக திருச்செந்தூர் அருகே பயிற்சி போதகரை சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை குறித்து அவ்வப்போது அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. இதையடுத்து அவதூறு பரப்புபவர்களை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் முதல்வர் ஜெயலலிதாவை குறித்து அவதூறாக பரப்பியதாக திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாட்டில் உள்ள புனித யாகப்பர் தேவாலயத்தின் பயிற்சி போதகர் அந்தோனி ஜேசுராஜை சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்காக சென்னைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. சென்னையை அடுத்த அம்பத்தூர் பாடி புதுநகரில் உள்ள ஸ்ரீவேத கௌமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பள்ளிக்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன், ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்ட ஏராளமானோர் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்ற அமைச்சர்கள் உதயகுமார், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோயிலில் குழந்தை வேலாயுதசாமி கோயிலிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் உள்ள கொடநகர் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அம்மனுக்கு பாலாபிஷேகம், 1008 பால்குட ஊர்வலமும் நடத்தப்பட்டன. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்துவதற்காக அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமரை நேரில் சந்திக்குமாறு நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகம் வஞ்சிக்கப்படுவது தொடர்பாக நேற்று சென்னை தேனாம்பேட்டையில் திமுக தலைமையகத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசினார். அப்போது விவசாயிகளுடன் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியது குறித்து பன்னீர்செல்வத்துக்கு எடுத்துரைத்ததாகவும், காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் உடனான கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை நிதியமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், தலைமை செயலாளர் ஆகியோரிடம் வழங்கியதாக தெரிவித்தார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் உறுதியளித்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். நேற்றைக்கு நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை இன்றைக்கு நிதியமைச்சரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். நிதியமைச்சரிடத்தில் மட்டுமல்ல, பொதுப்பணித்துறை அமைச்சரிடத்திலும் அதேபோல் தலைமைச் செயலாளரிடத்திலும் அதனுடைய நகலை வழங்கியிருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக நிதியமைச்சர் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் எங்களிடத்தில் உறுதிமொழி தந்திருக்கிறார்.
காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கூடி ஆலோசித்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக முதலமைச்சருக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய அரசை முழுமையாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நம்பியிருந்தார். பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள். மத்திய அரசு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் ஏற்க மறுத்திருக்கிற மத்திய அரசை கண்டித்தும் உடனடியாக அந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தியும் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அனைத்து விவசாயிகள் சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவினை இன்றைக்கு நேரடியாக நிதியமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களை சந்தித்து வழங்கியிருக்கிறார்கள். அதை நாங்கள் வரவேற்கிறோம். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முனைவதன் மூலம் சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் சென்னையில் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். இதில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் தெஹ்லான் பாகவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜவாஹிருல்லா, அரசியல் சாசனத்தின் வழிகாட்டி கொள்கையில் அரசு கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம கூலி வழங்கப்படுவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ஆனால் அவற்றை அமல்படுத்தாமல் பொது சிவில் சட்டத்தை மட்டும் மத்திய அரசு கையில் எடுத்திருப்பது அதன் சிறுபான்மை விரோத போக்கை வெளிப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பொது சிவில் சட்ட விவகாரம் தொடர்பாக அனைத்திந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் மேற்கொள்ளும் அனைத்து வித நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். இப்படி பல்வேறு துறைகளிலே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய மோடி அரசு தேவையில்லாமல் நாட்டு மக்களை திசை திருப்புவதற்காக நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களை வஞ்சிப்பதற்காக வேண்டி இந்த பொது சிவில் சட்டத்தை லா கமிஷன் என்ற கொள்ளைப்புற வழியாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கின்றது. இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்ட ஆணையத்தினுடைய கேள்வி பட்டியலை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். முஸ்லிம் தனியார் சட்டத்தை தொடர்ந்து இந்தியாவிலே அமல்படுத்த வேண்டும். இது குறித்து முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருக்கின்றோம். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கில் காற்று சுழற்சி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழக உட்பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மதுரையில் 25க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள் இணைந்து மதுரையில் இன்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதை மத்திய அரசு தாமதப்படுத்துவதை கண்டித்து தமிழகத்தில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் மதுரையில் திராவிடர் விடுதலைக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, எஸ்டிபிஐ, மே 17 இயக்கம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதற்காக மதுரை ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றவர்களை போலீசார் தடுத்தனர். அப்போது தடுப்பு வேலிகளை தாண்டி அவர்கள் உள்ளே செல்ல முயன்றதால் போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. அரசு திட்டமிட்டு தமிழர்களை வஞ்சிக்கும் விதமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று திமிர்த்தனத்தோடு சொல்லியிருக்கிறது. அதை கண்டித்து மோடி அரசை கண்டித்து காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு முற்போக்கு இயக்கங்களின் சார்பில் இந்த ரயில் மறியல் போராட்டம் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 200க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
தமிழகத்தில் உள்ள தொகுப்பு பால் குளிரூட்டும் நிலையங்களில் பாலின் தரத்திற்கு ஏற்ப பணம் வழங்க வேண்டும் என்ற அரசு மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை சேலம் மாவட்டத்தில் அமல்படுத்த அதிகாரிகள் மறுப்பதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்க மாநில தலைவர் செங்கோட்டுவேல் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இப்போ எல்லா சங்கத்திலையும் எடை போடுறதுக்கு மிஷின் இருக்குது. அரை நிமிஷத்தில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாலை தரத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, பால் உள்ள கொழுப்பு சத்து இதர சத்துக்கள்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு மில்க் அனலைசர்னு ஒரு கருவி இருக்குது. அதில் அரை நிமிஷத்தில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்போவே ஒரு ரசீதை எங்கள் சங்கத்துக்கு கொடுத்துடணும். இப்போ நடைமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பாலை சேலமோ நாமக்கல்லோ அங்கெல்லாம் கொண்டு வந்து அவங்க என்ன போடுறாங்களோ, எவ்வளவு அளவு இடுறாங்களோ, என்ன தரம் சொல்கிறாங்களோ அதைத்தான் ஏற்றிட்டு இருக்கிறோம். அதையும் மாற்றி இதே மாதிரி எல்லா சங்கங்களுக்கும் அவருடைய சங்க வாயிலேயே எடை போட்டு தரத்தை நிர்ணயித்து ரசீது கொடுத்து எங்களுக்கு அதன் அளவில் பணம் கொடுக்க வேண்டும். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை மகேஷ் தொடர்ந்து வழங்குவார். நன்றி சரண்யா. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு 8 மணி செய்தியின் அடுத்த பகுதி தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். சென்னை பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையம் இன்று முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை கடந்த ஆண்டு துவக்கப்பட்டது. பின்னர் சின்னமலை முதல் விமான நிலையம் வரையிலான சேவை கடந்த செப்டம்பர் மாதம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான தடம் பரங்கிமலை வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த மெட்ரோ ரயில் நிலையம் பரங்கிமலை புறநகர் ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் இருப்பதால் இரு ரயில் நிலையங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே பயணிகள் கோயம்பேடு முதல் பரங்கிமலை வரை மெட்ரோ சேவையையும் பிறகு தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மார்க்கத்தில் புறநகர் ரயில் சேவையையும் பெறுவது எளிதாகியுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் பெரிதும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருத்தணி நகராட்சியின் 13வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஆறுமுகம் கடந்த 9ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கடையடைப்பும் சாலை மறியல் போராட்டமும் அன்றைய தினம் நடத்தப்பட்டது. அப்போது அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி, மாவட்ட கவுன்சிலர் குமார் உள்ளிட்ட 36 பேர் வெடிபொருள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு தன்னை தாக்கியதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் திருத்தணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் வீட்டில் தனியாக இருந்த அதிமுக பெண் கவுன்சிலரை மர்ம நபர் கத்தியால் குத்தி 42 பவுன் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நகராட்சியின் 39வது வார்டு அதிமுக பெண் கவுன்சிலர் சுமதி வீட்டில் பிற்பகலில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் சுமதியை 3 இடங்களில் கத்தியால் குத்தியுள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த 42 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் சுமதியை மீட்டு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விழுப்புரம் நகர காவல் நிலைய போலீசார் மூப்பநாய் உதவியுடன் தடயவியல் சோதனை மேற்கொண்டனர். பட்ட பகலில் வீடு புகுந்து பெண் கவுன்சிலரை கத்தியால் குத்தி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாரும் மர்ம நபர்கள் அவங்க உள்ளே புகுந்துட்டு அவங்கள கத்தியால் இது பண்ணிவிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு 2 வீலரில் தப்பிச்சு போனதாக பார்த்தவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு அவங்க ரத்த வெள்ளத்தில் இருக்க போகும்போது பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்டு அவங்க பார்த்துட்டு திரும்ப பக்கத்து வீட்டுக்காரங்க, நாங்கள் வெளியில் இருந்தோம், பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள கூட்டின்னு ஜிஹெச்சில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் என்கொயரிங் பண்ணி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களும் மீனவர்களின் 104 படகுகளும் உடனடியாக விடுவிக்கப்பட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை கருத்தில் கொண்டும் மீனவ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்றுடன் முடித்துக் கொள்வது என மீனவர் சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன. இதனையடுத்து நாளை முதல் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல உள்ளதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட விசைப்படகுகளையும் மீனவர்களை விடுவிக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே இலங்கை கடற்படையினால் மூழ்கி போன அந்த 18 படகுகளுக்கு இழப்பீடு வழங்குகின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணியிருந்தோம். இன்றைக்கு 8வது நாளாக நாங்கள் மீனவருடைய வாழ்வாதாரத்தை கருதி
தீபாவளி பண்டிகை காலங்கள் வர்றதுனால வந்து நாங்கள் வேலை நிறுத்தத்தை தள்ளி வச்சுட்டு மீன் பிடிக்க செல்லலாம், நாளையிலேருந்து மீன் பிடிக்க போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நெல்லை மாவட்டம் அம்பையைச் சேர்ந்த பெண் காவலர் தற்கொலை சம்பவத்தில் தொடர்புடைய பயிற்சி உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அழகபுரம் வசந்தி நகரைச் சேர்ந்த ராமு கடந்த 2008ஆம் ஆண்டு பெண் காவலராக பணியில் சேர்ந்துள்ளார். இவர் பணி நிமித்தமாக ஆலங்குளம் சென்று வரும்போது அருமை நாயகம் என்ற காவலருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அருமை நாயகம் காவல் உதவி ஆய்வாளராக தேர்வாக்கி தற்போது பயிற்சி பெற்று வரும் நிலையில் இவருடைய தொடர்பை துண்டித்துள்ளார். இதனால் மனமுடைந்து கடந்த 9ஆம் தேதி விஷமருந்தை தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் தனது மகளின் இறப்பிற்கு காரணமான அனைவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் தினகரனிடம் பெண் காவலரின் தாயார் பார்வதி மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை காவலர் பயிற்சி பள்ளியில் உள்ள அருமை நாயகத்தை அப்பயிற்சி பள்ளி முதல்வர் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 6வது நாளாக பெண் காவலரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். சந்தன கடத்தல் வீரப்பனின் 12வது நினைவு தினத்தை அனுசரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதில் தனது கணவர் வீரப்பனின் 12வது நினைவு தினம் வரும் 18ஆம் தேதி வரவுள்ளதாகவும் அதனை முன்னிட்டு மேட்டூர் பேருந்து நிலையத்தில் பேனர் வைக்கவும் உடல் புதைக்கப்பட்ட மூலக்காடு மையானத்தில் அன்னதானம் வழங்கவும் அனுமதி வழங்க வேண்டும் என கோரியுள்ளார். இது தொடர்பாக மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் தான் அனுமதி கோரியதாகவும் அனுமதி அளிக்க கடந்த 7ஆம் தேதி அவர் மறுத்துவிட்டதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜேந்திரன் வழக்கின் விசாரணையை தசரா விடுமுறைக்கு பிறகு எடுத்துக் கொள்வதாக கூறி வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கீழணையிலிருந்து தண்ணீர் திறக்க கோரி கும்பகோணம் அணைக்கரையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். காவிரியில் இருந்து கர்நாடக அரசு உரிய நீர் திறக்காததாலும் பருவமழை தவறியதாலும் கடந்த 4 ஆண்டுகளாக காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் குறுவை நெல் சாகுபடி கைவிடப்பட்டது. இந்நிலையில் சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணை கடந்த மாதம் 20ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் கடைமடை பகுதிகளுக்கு இன்னும் தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார்குடி பகுதி விவசாயிகள் அணைக்கரையில் இருந்து வடவாறுக்கு தண்ணீர் திறக்க கோரி அணைக்கரை பொதுப்பணித்துறை அலுவலகத்தை இன்று முற்றுகையிட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் கும்பகோணம் சென்னை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். உப்பு உற்பத்தியில் தமிழகம் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக உப்புத்துறையின் துணை ஆணையர் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் தூத்துக்குடியில் உப்பு மாநாடு இன்று நடைபெற்றது. உப்பு உற்பத்தி, ஏற்றுமதி, உப்பள தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், நவீன முறையில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய இந்திய உப்புத்துறை துணை ஆணையர் HK சர்மா உப்பு உற்பத்தியில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். உப்பு உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத்தில் 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்படும் நிலையில் தமிழகத்தில் சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே உப்பு உற்பத்தி செய்யப்படுவதாகவும் சர்மா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உப்பு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா தற்போது 3ஆம் இடத்தில் உள்ளதாகவும் விரைவில் 2ஆம் இடத்தினை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். Export potential is more, facility infrastructure is more. That's why Gujarat is ahead of any other part. Tuticorin is lagging behind because those facilities have not been created here yet. தூத்துக்குடியின் வந்து இந்தியாவில் 2வது சால்ட் ப்ரொடியூசிங் சென்டர். இங்கே இதை நம்பி வந்து என்னங்கிட்டனாக்கா ஒரு 4 ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கேருந்து என்னங்கிட்டனா எல்லா சதன் மாநிலங்களுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்த சால்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வர குறைஞ்சிட்டே வருதுங்கிற காரணத்தை வந்து அது காரணம் என்னங்கிறதுக்கு ஆராய்ச்சிக்கோசரம் இந்த மீட்டிங் பெரும்பாலும் நடத்துகிறாங்க. முதல்ல சென்னையில் SRM பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவி பள்ளி கட்டிடத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்த துயரத்திற்கு நிர்வாகமே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என மாணவியின் தந்தை இளங்கோ வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 7 தமிழிடம் அவர் பகிர்ந்து கொண்ட உள்ள குமுறல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள SRM நைட்டிங்கேல் மேல்நிலைப் பள்ளியில் சூளைமேட்டைச் சேர்ந்த இளங்கோ என்பவரது மகள் லோகமித்ரா 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி லோகமித்ரா அந்த பள்ளியின் 5வது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்தார்.
இந்த விபத்து தொடர்பாக அசோக் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து SRM நைட்டிங்கேல் பள்ளி முதல்வர் அமல்ராஜ், மேலாளர் பார்த்திபன் ஆகியோரை கைது செய்தனர். இருவரும் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் தன் மகளின் அகால மரணத்திற்கு SRM நிர்வாகம்தான் முழு பொறுப்பு என்கிறார் இறந்த மாணவி லோகமித்ராவின் தந்தை இளங்கோ. என்னுடைய மகளுடைய இறப்புக்கு SRM நிர்வாகம்தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறதா சொல்லிட்டு அவங்க போலீஸ் தரப்பில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். நான் அந்த கோரிக்கையை போலீஸ் தரப்பு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த வழக்கை சவாலான வழக்காக எடுத்துக்கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு காவல்துறை உரிய தண்டனை வாங்கி கொடுக்கும் என தான் நம்புவதாகவும் இளங்கோ குறிப்பிட்டார். போலீஸ்கிட்ட மறுபடியும் கேட்டுக்கிட்டேன், நீங்கள் என் மகளுடைய இறப்புக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க விசாரணை நடத்திட்டு நான் முழுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதனால் முழுமையாக நான் காவல்துறையை நம்புகிறேன். இன்னும் காவல்துறை ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பள்ளி ஆசிரியர்கள் வரும் காலங்களிலாவது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இளங்கோ கோரிக்கை விடுத்துள்ளார். எப்பவுமே ஒரு பெற்றோர் பள்ளிக்கு தம் பிள்ளைங்களை கொண்டு போய் விடும்போது அவங்களுடைய நிர்வாகத்தை நம்பி தான் முழுமையாக கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அவள் வருவான்னு சொல்லிட்டு வெளியில் கேட்டு வாசல் நின்று நான் காத்துக்கிட்டு நிற்பேன், என் மகா பாப்பா சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், முழுமையாக இனிமேல் எந்த பள்ளியிலும் இந்த மாதிரி ஒரு அலட்சியம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட முழுமையான வேண்டுகோள். தன்னுடைய மகள் லோகமித்ரா இறப்பிற்கு பிறகாவது பள்ளி கல்வித்துறை விழித்துக் கொண்டு அனைத்து பள்ளிகளிலும் உள்ள பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இளங்கோ வலியுறுத்தியுள்ளார். குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மேல்மணமேடு ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ் இன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது மர்ம நபர்கள் 6 பேரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதிகாலை 5 மணி அளவில் மேல்மணமேடு நடுநிலைப்பள்ளி வாசலில் அரங்கேறியுள்ளது இந்த கொலை சம்பவம். இருசக்கர வாகனத்தில் வந்த கொலையாளிகள் தங்கராஜை சரமாரியாக வெட்டியதாக குறிப்பிடுகிறார் தங்கராஜுடன் நடைப்பயணம் மேற்கொண்ட மணி. உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சனை இருக்கும், அதுதான். அவரே ஒரே வாட்டி வர்றன்னு கூட இருக்கலாம், அவர் தலைவர் அவரே வர்றாருன்னு கூட அந்த பிரச்சனை இருக்கும். இல்லை நீங்கள் அவர் நடந்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போ கத்தணும், ஒன்று கத்தணும், தட்டுனா அப்படியே அவரை மட்டும் வெட்ட ஆரம்பித்தாங்க. எங்களை கத்தின்னு வைக்க நான் ஓடியான் அப்படி ஒதுங்கிட்டோம். தட்டிட்டோம், அவரும் தட்டார் கையில். ஆன்னு கத்தனா அதுக்குள்ளே நேரம் அவரே இது பண்ணி. கடந்த 15 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக தங்கராஜ் பணியாற்றி வந்தார். ஊர் மக்களிடையே பெரும் செல்வாக்கை கொண்டிருந்த தங்கராஜின் மரணத்தால் மேல்மணமேடு கிராமமே அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு சொன்னாங்க, அவங்க வீட்டில் இருந்து வந்தாங்க. அவர் எப்படி வரைக்கும் 15 வருஷம் இருந்திருக்காரு ஊருக்கு. இது இருக்க எல்லாமே அவர் நல்லாவே செஞ்சுருக்காரு. அவர் யாருக்கும் எந்த குறையும் வச்சது கிடையாது. ஒரு உதவின்னு தெரியாதவங்க போனால் கூட நல்ல மாதிரியாக செஞ்சு கொடுப்பாரு. நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல்ல அவருக்கு தான் தகவல் சொல்லுவாங்க. அவர் உடனே அது திருமணமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த காரியங்களை செய்து இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு யாருக்குமே ஒரு சின்ன குறையோ காரியங்களோ இருந்ததே இல்லை. இந்த ஊரில் உள்ள மக்கள் அவ்வளோ பேருமே அவருக்கு தான் ஒரு முக்கியத்துவம் அதிகமாக மனசில், அவங்க மனசில் இருக்கதானே எதுவும் சரி, எந்த காரியத்துக்கும் சரி முன்னே வருவார், நிற்பார், என்னென்னு கேட்பார். யார்கிட்டையுமே கொஞ்சம் கூட அவருடைய மனசில் இங்கே உள்ள மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே அவரை குறித்து ஒரு சின்ன இது கூட கிடையவே கிடையாது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிக அளவில் வன்முறை தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகின்றனர். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கொலைகள் அரசியல் கொலைகளாக பார்க்கப்பட்டாலும் இவற்றின் பின்னணியில் தொழில் வளர்ச்சி மற்றும் ரியல் எஸ்டேட் தொடர்பான பிரச்சனையே முக்கிய காரணமாக முன்வைக்கப்படுகிறது. இப்போ அசம்பிளி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன்ஸில் நடக்காத அளவுக்கு கொலைகள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடக்கும். இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான படுகொலைகள் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உட்கட்சி மோதலால் தான் நடக்குது. அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். சில இடங்களில் மாற்றுக் கட்சியினர் கொலை பண்ணுறாங்க. ஆனால் மாற்றுக் கட்சியினர் கொலை பண்ணுறதை விட அந்த ஒரு 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 எக்ஸ் கட்சினா அந்த எக்ஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்க அந்த கவுன்சிலராகையோ அல்லது கவுன்சிலராக வர வாய்ப்புள்ளவங்களே கொலை பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அந்த அளவுக்கு இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு வரக்கூடியவங்களுக்கு பணம் கையில் பொருளுது. இதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம்.
உள்ளாட்சி மன்றம் என்பது அரசியல் அதிகார படிநிலையின் நுழைவு என்பதால் இதற்கான போட்டி அதிக அளவில் உள்ளது. அரசியல் வளர்ச்சி மட்டுமல்லாமல் இதுபோன்ற பதவிகள் ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்துடன் அதிகம் பணம் சம்பாதிக்க உதவும் பதவியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற ஆதாய கொலைகள் அதிக அளவில் வளர்ச்சியடைந்து வரும் புறநகர் பகுதிகளில் நடப்பதாக கூறப்படுகிறது. சென்னையை சுற்றியுள்ள திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட புறநகரில் நடக்கக்கூடிய கொலைகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இங்கு நிலத்தின் மதிப்பு அதிகரித்துள்ளது. இதுதான் மிக முக்கியமான காரணம். அடுத்தபடியான காரணம் இங்கு உருவாகும் தொழிற்சாலைகள், தொழிற்சாலை அனுமதி போன்ற தொடர்புகள், தொழிற்சாலைக்கான நிலம் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய நிகழ்வுகள். இது தொடர்பாக இங்கு மிகவும் வளம் கொளிக்கும் ஒரு இடமாக சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதி பஞ்சாயத்துகள் இங்கு திகழ்கிறது. உள்ளாட்சி மன்றங்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவோர் அல்லது அவரால் லாபமில்லை என்று எண்ணப்படுவோர் அதிக அளவில் கொலை செய்யப்படுகிறார்கள். அரசு பதவிகள் மற்றும் உள்ளாட்சி பதவிகள் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் சிதைந்து சம்பாதிப்பதற்கான பதவிகளாக மாறிவிட்டதே இது போன்ற கொலைகளுக்கு காரணம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். உள்ளாட்சி பகுதிகளில் பொது சேவை, சமூக நோக்கம், மக்களுக்காக உண்மையிலேயே பாடுபடுபவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் மட்டுமே இது போன்ற நிலை மாறும் என்பதே பலரின் கருத்தாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.